நாங்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் எங்களோட சோஷியல் மீடியா பேஜில் 100 நாளுக்குள்ளார உங்களை கன்சீவ் ஆக்குறோன்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம்தான் ஆயிருந்துச்சு. நல்லா நினைப்பு இருக்குது. ஸோ வந்த உடனே நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட 2-3 ஆப்ஷன்ஸையும் சொன்னோம். நார்மலாக ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஐயுஐ ட்ரை பண்ணுறீங்களான்னு சொன்னோம். ஜஸ்ட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு மந்த்து டேப்லெட்டுக்கு மானிட்டரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடியே வெளியிலேயே ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. நல்ல டயட்டு, லைஃப் ஸ்டைலு, டேப்லெட்ஸு. அழகாக ஃபஸ்ட் டைம்லேயே கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ கன்சீவ் ஆன உடனே எதுக்காக இது ஒரு சின்ன விஷயம் தானே, எத்தனை பேர் இந்த மாதிரி கன்சீவ் ஆகிறாங்க. ஆனால் அவங்க வந்து சொன்னது வந்து வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் நீங்கள் 100 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆக்குவீங்கன்னு சொன்னீங்க. என்னை வந்து 60 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆக்கிட்டீங்க. நான் ஃபஸ்ட்டு மந்த்து வந்தேன், நீங்கள் டெஸ்ட்டெல்லாம் பண்ண சொன்னீங்க, டேப்லெட்லாம் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து நார்மலாக ட்ரை பண்ணுறதுக்கு ஸ்கேன் பண்ணிங்க. இந்த மாதமே நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி 60 நாளில் கன்சீவ் ஆக்கிட்டு அவங்க இன்னொரு பேஷண்ட்டை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இவங்க வந்து இவங்க அனுப்பிச்ச ஃப்ரெண்டுன்னு தெரியாது, ஒரு பேஷண்ட் அனுப்பிச்சிருக்காங்கன்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வரும்போதே ஹெச்எஸ்ஜி பண்ணி ஒரு டியூப்பில் அடப்பு இருக்குன்னு வந்துருந்துச்சு. அவங்க ஹெச்எஸ்ஜி பண்ணி ஒரு டியூப்பில் அடப்பு இருக்குன்னு சொன்ன உடனே நாங்கள் என்ன சொன்னோம், வந்த மாதமே அவங்க ஏற்கனவே ஒரு 2-3 தடவை ஐயுஐ பண்ணி ஃபெயிலியர் ஆகி தான் வந்தாங்க. ஆனால் லாப்ரோஸ்கோப்பி பண்ணவே இல்லை. அவங்கக்கிட்ட வந்த மாதம், இவங்க வந்தது ஃபெப்ரவரி மாதம் வந்த உடனேவே அவங்களுக்கு வந்து நாங்கள் லாப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜர் பண்ணி அந்த டியூப்பை கேனுலேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு ரைட் சைடில் எக்கு வளரும் போது மட்டும்தான் ஐயுஐ ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பண்ண ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன, லாப்ரோஸ்கோப்பி பண்ணி 2 சைடு டியூப்பையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் அவங்கக்கிட்ட டியூப் நல்லா இல்லைன்னா கிளிப்பிங் பண்ணுவோம், கட் பண்ணுவோம்னு இதெல்லாம் சொன்னோம். பட் அவங்களோட நல்ல நேரம், எங்களுக்கும் நல்ல நேரம். டியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. டியூப் ஓப்பன் ஆகி கேனுலேட் ஆன உடனே ஃபெப்ரவரி மாதம் வந்தாங்க. மார்ச் மாதம் நாங்கள் அவங்களுக்கு ஐயுஐ பண்ணியிருக்கோம். மார்ச் மாதம் அவங்க கன்சீவ் ஆகலை. ஏப்ரல் மாதம் திருப்பி செகண்ட் சிட்டிங் ஐயுஐ கன்சீவ் ஆகிட்டாங்க. இவங்க வந்து சொன்னது, அப்போ கன்சீவ் ஆன அன்னைக்கு தான் ஷி டோல் மீ தட் என்னோடய ஃப்ரெண்டு 60 டேஸில் கன்சீவ் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன 90 டேஸில் கன்சீவ் ஆக்கிட்டீங்க டாக்டர். ஸோ தீஸ் 2 ஆர் வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. 100 டேஸில் ஐவிஎஃப் கன்செப்ஷன் பாசிபிளா? நிறைய பேர் 100 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆகணும் அப்படின்றது எங்களோட கனவு. அதில் ஐயுஐ நார்மல் சைக்கிள் ஈஸியாக முடிக்க முடியுது நிறைய பேருக்கு. ஏன்னா பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் போது ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ ஐவிஎஃப்லேயும் 100 நாளில் கன்சீவ் ஆக்க முடியுமா? எல்லாரையும் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதி பேர் வந்து வரதும் தெரியல, கன்சீவ் ஆகிறதும் தெரியல, டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் போய்ட்றாங்க. இந்த கதை ஏன் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நேற்றுக்கு நைட்டு தான் அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடந்துச்சு. இவங்க கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் கழித்து எங்ககிட்ட வந்தாங்க. பெண்மணியோட வயசு வந்து 32, அவங்க ஹஸ்பண்டோட வயசு வந்து 37. ஸோ இவங்களுக்கு வந்த அப்போவே அவங்க ஒரு 4 டைம்ஸ் ஐயுஐ பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு டாக்டர். நான் ஐவிஎஃப்காக தான் என்னை இங்கே ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டாக்டர் ஒருத்தவங்க சொல்லி என்கிட்ட வந்தாங்க. வரும்போதே அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டே டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே அவங்க அந்த மாதம் எங்ககிட்ட வந்தது கரெக்டாக மென்சஸ்க்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்தாங்க. வந்து அந்த ஃபஸ்ட்டு விசிட் வந்ததுலேருந்து 15 டேஸில் அவங்களுக்கு மென்சஸ் வந்துடுச்சு. மென்சஸ் வந்த உடனே நாங்கள் ஐவிஎஃப் சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஐவிஎஃப் பண்ணி அவங்களுக்கு 24 ஊசைட்ஸ் வந்து அந்த 24 ஊசைட்ஸில் 7 எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க வந்து 32 இயர்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறையவே எஜுகேட் ஆனதுனால அவங்க பிளாஸ்டோசிஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு மாதம் கேப் விட்டுடுறேன், அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வரேன்னு சொல்லிட்டு they didn't have any breaks. ஸோ நாங்கள் பண்ண ட்ரீட்மெண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 மந்த் பிரேக் விட்டுட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரில் அவங்களுக்கு சிங்கிள் பேபி தான் வேணும்னு சொல்லி சிங்கிள் குட் கிரேட் எம்ப்ரியோ தான் வச்சோம். கன்சீவ் ஆகிட்டாங்க. நேற்றுக்கு நைட்டு வந்து சுகப்பிரசவமும் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ண உடனே நாங்கள் நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம், டஃப்பான ஸ்டோரிஸ் நிறையா கொடுத்துருக்கோம். உடனே எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒரு 50% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து வராங்க. அவங்க நேற்றுக்கு கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகும்போது நான் பார்க்க போகும்போது இவங்க வந்து நார்மலாக கன்சீவ் ஆனாங்களா ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனாங்களேன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோக்கு அவங்க என்னை ஒரு மேக்ஸிமம் 4-5 டைம்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அவங்க டாக்டர்கிட்ட பார்த்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. வை ஐம் டெல்லிங் யூ, எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்க தேவையில்லை. ஐவிஎஃப்பும் சுலபமாக 100 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். 70% of patients conceive in the first attempt and continue and deliver in a very good way. ஐவிஎஃப்னு உடனே பயப்படாதீங்க, ரொம்ப நாள் ஆகும், நிறைய ஊசி போடணும், சிசேரியன் தான் பண்ணுவாங்க. நிறைய டாக்டர்ஸ் இப்போது இந்தியா ஃபுல்லாக நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ வென் ஷீ இஸ் ஒன்லி 32 ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகியும் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பெண்மணி 10 வீக்ஸ்லேருந்தே டெய்லி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க பர்த்திங் கிளாஸ்லாம் அவங்க டாக்டரேட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் எனக்கு நைட்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நார்மல் டெலிவரி ஆகிடுச்சுன்னு சொன்னதுனால ஹாப்பி. அப்போ தான் அவங்களோட ஹிஸ்ட்ரியை எடுத்து போட்டு பார்க்கும் போது நெட்டில் எங்களோட சிஸ்டமில் போடும் போது அவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு நாங்கள் நோட் பண்ணோம். சூன் ஷி வில் கம் அண்ட் மீட் அஸ் வித் அ பேபி. ஸோ வில் ஷேர் த ஹாப்பி நியூஸ் டு ஹர் ஆல்சோ தட் ஒரு 100 டேஸ்க்குள்ளே எங்களால் ஐவிஎஃப் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ஐவிஎஃப் தான் தேவைன்றது கிடையாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வருவாங்க, நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை எழுதி தருவோம், அதை பண்ணுறதுக்கே 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் மாத்திரையை வாங்க மாட்டாங்க, மாத்திரையை போட இன்னும் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருக்கும், இல்லை 4-5 ஓவரில் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதே ஒரு 6 மாதம் கழிச்சு வருவாங்க. அப்புறம் ஒரு விசிட்டுக்கு வருவாங்க, ஒரு விசிட்டுக்கு வர மாட்டாங்க. ஸோ ஈவன் இன் இன்ஃபர்டிலிட்டி ஒரு டிசிப்ளின், ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே தேவையாக இருக்குது. ஸோ இப்போ ஐவிஎஃப் பண்ணும் போதும் நம்ம ஐயுஐ பண்ணும் போதும் சரி, இல்லை நார்மலாக ட்ரை பண்ணும் போதும் சரி, டாக்டர்ஸ் கொடுக்குற டயட், அவங்க சொல்கிற டெஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணி கரெக்டான டேப்லெட்ஸ் இருக்கும் போது யூ ஹாவ் அ வெரி குட் சக்ஸஸ் ரேட். அண்ட் நிஜமாகவே நாங்கள் நிறைய பேருக்கு 100 நாளுக்குள்ளே கன்சீவ் ஆக்கி அனுப்புகிறோம். அதை ரொம்ப ஹாப்பியாக அவங்க சொல்லும் போது, நாங்கள் கால்குலேட் பண்ணாட்டியும் அவங்க அதை கால்குலேட் பண்ணி எங்ககிட்ட சொல்லும் போது ஒரு தனி சந்தோஷம் வருது. ஸோ பி கரெக்ட், பி டிசிப்ளின்ட் இன் யோர் ட்ரீட்மெண்ட். ஒரு வேலையை எடுத்திங்கன்னா அழகாக அதில் ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடுத்த வேலையை, உங்களோட என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தது நீங்களும் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ பி கான்ஃபிடென்ட் அண்ட் ப்ரொசீட் வித் யர் ட்ரீட்மெண்ட் இன் அ டிசிப்ளின்ட் வே.